பாபு பரமேஸ்வரன். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 38வது நினைவு நாளில் தமிழகத்தில் வாழும் மக்களின் இல்லங்களில் இன்றும் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசிகளோடு இன்று சின்னம்மா அவர்கள் சமாதியில் போய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள். 38 வருடம் என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2வது தலைமுறை கிட்ட வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாத செய்தியை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் என்னென்ன சாதனைகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய செய்தியாக கொடுத்திருக்கிறார்கள் தமிழக வாக்காளர்களுக்கும் இளைஞர்களுக்கும். 85,000 கோடி இன்னைக்கு ஒரு தொகை, மக்களுக்கான தொகை அரசிடம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க நியூஸ். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். நாம் கடன் வாங்கி மக்கள் மேலே கடன் சுமையை ஏற்றி வச்சது தான் நம்ம இப்போ திமுக அரசுடைய நிலவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏடிஎம்கே விட்டுட்டு போகும்போது 5 கோடி 18 லட்சம் கோடி வச்சுட்டு போனவங்க இன்னைக்கு 12 லட்சம் கோடிக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்போது 80 காலங்கள்லேயே அவங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு டைட்டன் கம்பெனியை கொண்டு மறைமுகமாகவும் டைரெக்டாகவும் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. இவங்க வேலைவாய்ப்பை வெளிநாட்டில் போய் தேடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்போவே உள்நாட்டில் வேலை தயாரிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருந்த ஒசூர் இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக மாறி இருக்கிறதுக்கு அந்த திட்டங்கள் தான் காரணம். அதே மாதிரி புரட்சி சின்னம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, உங்கள் மக்களுக்கான தலைவனையும் தொண்டருக்கான தலைவனையும் மக்களும் தொண்டர்களும் தேர்ந்தெடுப்பார்கள். நானே தலைவன் நானே இதுன்னு சொல்லிக்க முடியாது. அப்படித்தான் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இன்னைக்கு புரட்சி தாய் இருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பாக இந்த கட்சியை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆட்சி கட்டத்தில் கொண்டு வந்தது இவர்கள் தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அதன் பிறகு அவர்களுக்கு ஆலோசனையாக இருந்த சப்போர்ட்டாக இருந்து தன்னுடைய, அதாவது நல்ல காலங்களை எல்லாமே அவங்க தியாகத்துக்காக, அதனால தான் அவங்களை தியாக தலைவின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி புரட்சி தாயின்னு சொல்லி வெறுமன பட்டம் கொடுக்கல, ஒரு புரட்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு அவருடைய வரலாறு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தாயின் நிச்சய ஆலோசனைகளை பெற்று வருகின்ற 2026 ஏடிஎம்கே உடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அம்மாவும் ஒத்துழைப்பு தந்து, அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நல்லவை நாட்டு மக்களுக்கு நடக்க வேண்டும் என்று முதல் சுற்று கருத்தாக இருக்கு. சிறப்பான கருத்து, அருமையான கருத்து. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவரோட ஆட்சியும் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நம்ம தமிழகத்தை ஆண்டிருக்கிறாங்க. அவர் ஒரு 13 வருடம், இவங்க ஒரு 20 வருடம். இந்த ஆட்சிகள் நடைபெறதுக்கு அவங்க கொண்டு வந்த தொலைநோக்கு திட்டங்கள் தான் காரணம். அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை, அம்மா உணவகம், மடிக்கணினி, அடுத்த மேற்படிப்பு நீங்கள் புதிய கல்வி கொண்டு வரேன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறீங்களே, அப்போ இவ்வளவு தொலைநோக்கோடு கொண்டு வந்து அவ்வளவு பேருக்கும் கொடுத்தாங்க. இதே மாதிரி பல நிதி நெருக்கடிகளையும் பல எதிர்ப்புகளையும் சந்தித்து தான் இவ்வளவையும் செஞ்சாங்க. ஏன் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு இவ்வளவு இன்னும் தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க முன்னாடியே செஞ்சு வச்சுருவாங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்ததுனால தான் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று சிறப்பான ஆட்சி கிட்டத்தட்ட அவங்க மறைவு வரைக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-17 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது. தமிழக மக்களுக்கு இன்னைக்கும் அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கும் சின்னம்மா என்ற வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சியானது அதிமுகவுடைய ஆட்சி. அது பொற்கால ஆட்சியாக இருந்ததுக்கு காரணம் சின்னம்மாவும் மிக முக்கிய காரணம். மீண்டும் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றும் இந்த வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக மகத்தான ஒரு வெற்றியை தமிழக மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது இந்த உரையை சொல்கிறேன்.